நாய்களை அடிச்சு கொல்லணும்ப்பா, இந்த நாய்கள் இருந்தாலே பிரச்சனை தான், எல்லா நாய்களுக்கும் ரேபிஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் மக்களையும் கடிக்குது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா இதோட உண்மை நிலவரம் தெரியாத ஒரு சில பேர் நாய்களை கொன்னே போடணும், நாய்களே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நாய்கள் இல்லைன்னா என்ன நடக்கும்? நிஜமாவே இந்த ரேபிஸ்னா என்ன? நாய்களுக்கு மட்டும்தான் ரேபிஸ் வருதா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றேன். நாயை விட பூனைகளுக்கு தான் ரேபிஸ் அதிகமா வரும். இப்போ நாய்கள் பொதுவாகவே கடிச்சாதான் ரேபிஸ் வரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க டிஃப்ரெண்டான ஒரு விஷயம், பூனை தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் தன்னோட எச்சியை வச்சு. அந்த எச்சியில இருந்து கூட ரேபிஸ் பரவும். நம்ம தூக்குவோம், கொஞ்சுவோம், ஒரு கீரல் போட்டுச்சுன்னா கூட ரேபிஸ் வரும். இப்போ நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, நாயை அடிச்சு கொள்ளணும்னு. சரி, அப்படி பார்த்தா பூனையை தானே அடிச்சுட்டு எடுத்துட்டு போகணும். ஏன் பூனையை மட்டும் விட்டுட்டு நாய் மேல வந்து வைக்கிறாங்க? அது அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுதா? பூனையும் அக்ரெசிவா தான் பிஹேவ் பண்ணுது. இப்ப பூனை நாய் அப்படிங்கறத தாண்டி ரேபிஸ் அப்படிங்கிறது எல்லா நாய்களுக்கும் எல்லா பூனைகளுக்கும் வர்றது இல்லை. ஸ்பெசிபிக்கா ஒரு விலங்குக்கு வருது. அந்த விலங்கு அஃபெக்ட் ஆனாவே ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இதை கூட விடுங்க, கார்பரேஷன் ஆளுங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எல்லா நாய்களுக்கும் வேக்சின் போட்டிருக்கணும். தெரு நாயோ வீட்டு நாயோ வேக்சின் போட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணணும். பட் இதுல கவர்மெண்டோட மிஸ்டேக் முழுக்க முழுக்க இருக்கு. ஸோ எந்த ஒரு தெருநாய்களுக்குமே வேக்சின் போடாம அப்படியே தெருவில் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு குழந்தைங்களை கடிக்கிறாங்க, அதே கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அப்போ முதலே வேக்சின் போட்டுதான் அதை எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ வேக்சின் போட முடியல, எல்லா தெருநாய்களுக்கும் வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது, அடுத்து இவங்களை அடைச்சு வைக்கணும், அடைச்சு தனியா வச்சு ஊசி போட்டு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் கருத்தடை அப்படின்னு சொல்லப்படுற எடுத்துட்டு போற நாய்கள் எல்லாம் ஒண்ணு கறி ஆக்குறாங்க, இல்லைன்னா வந்து அடிச்சு கொலை பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுங்களுக்கெல்லாம் ஊசி போட்டு யார் சோறு வளர்க்குறதுன்னு சொல்லி விஷம் வச்சே கொண்டுடுறாங்க, அதை அப்படியே பின்னாடியே புதைச்சு வைக்கிறாங்க. இது போன்ற பல நியூஸ் அனிமல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட இருந்தே வருது. ஸோ அதனாலதான் அனிமல் ஆக்டிவிஸ்ட் என்ன சண்டை போடுறாங்கன்னா, நீங்க தெருநாய்க்களை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊசி போடுங்க, பொறுமையா தான் எல்லாமே பண்ண முடியும். அதுக்குன்னு ஒட்டு மொத்தமா டெல்லியில நாயே இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா பூனைங்களுக்கும் தானே வருது, மாடுங்களுக்கும் வருது, குரங்குங்களுக்கும் வருது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நாயெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது, நாயெல்லாம் வந்து தூக்கில போடணும். அதாவது ஒரு ரேபிஸ்டுக்கு எதிரான வர கமெண்ட்டை விட நாய்களுக்கு, வாயிலா ஜீவனுக்கு எதிராக கமெண்ட் வருது. உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே புரியுது, எல்லா நாயும் கடிக்குது பண்ணுதுன்னு. ஆனா இதுல நீங்க இப்படி ஒரு நியூஸ் மீடியா காட்டுதுன்னா இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் நாயை வந்து தூக்கில போடுறாங்க, நாயை வந்து ரேப் பண்றாங்க. இது வந்து எந்த மீடியாலையும் காமிக்க தயாராகவே இல்லை. இப்ப நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற நாய். இந்த நாயை 3 நாளா ஒருத்தர் ரேப் பண்றாரு. ஆனா இது எந்த மீடியாலையும் வரல. ஆனா ஒரு சின்ன குழந்தையவோ ஒரு பாட்டியவோ நாய் கடிச்சா மட்டும் மீடியால காமிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ நாய்க்கு சப்போர்ட் அப்படி கேட்டீங்கன்னா அது கிடையாது. நாய்களுக்கான வெரிசைடு மட்டும் காட்டுற இந்த மீடியா இதையும் காமிச்சா கரெக்டா இருக்குமே. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாய்க்கும் ரேபிஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், அதனால எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போனா அது முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எல்லா நாயும் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா கூட இதுக்கப்புறம் யாராவது ரேப் பண்ண வந்தாலும் யார் என்ன வந்தாலும் எந்த நாய் வந்து காப்பாத்தும்? நீங்க ஒரு தெருநாய்க்கு பிஸ்கட் போட்டு பாசமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாய் தான் வந்து நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னு சொன்ன மக்கள் கிட்ட இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த பக்கம் ரேபிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ஒரு தப்பு பண்ணிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் வந்து நீ ரேபிஸ் பாதிக்கப்பட்டவங்களை வந்து தப்புன்னு சொல்றேன்னு. இப்போ நாய்கிட்டயோ பூனைகிட்டயோ யார்கிட்ட கடி வாங்கினாலும் சரி, ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வரணும். அதை போட்டிங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 டோஸ் இருக்கு, அதை தொடர்ந்து 5 மாசம் கண்டிப்பா போடணும். அது போட்டிங்கனாவே ரேபிஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு நாய் கடிக்குது, ஒரு பூனை கீறுது அப்படிங்கறத அப்படியே விட்டுட்டு நான் வேக்சின் எல்லாம் போட மாட்டேன், அது அப்படியே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விலங்கு உங்களை கடிக்குது அப்படின்னா 5ல இருந்து 10 முறை கையை நல்லா கழுவுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சின் எடுத்துக்கோங்க. இது நாய் கடிச்சா கடிக்கலன்றது இல்லை, வேக்சின் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது தொடர்ந்து போடணும். ஒரு 5 டோஸ் இருக்கும், அது 5 மாசம் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் கண்டினியூஸா போய் போட்டுட்டு வரணும். இப்படி பண்றதுக்கு பதிலாக எல்லா மக்களுக்கும் ரேபிஸ் வேக்சின் இன்ஜெக்ஷனை ஃப்ரீயா கொடுத்தாவே எல்லாருமே இந்த கொரோனால இருந்த மாதிரி இதுல இருந்து தப்பிச்சு வருவாங்கல்ல.
ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இத்தனை வழிகளை விட்டுட்டு நாய்களை தூக்கிட்டு போய் தனியா அடைச்சு அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. ஏன் இங்க இருக்கிற தமிழக அரசியல் தலைவர்களே இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளோட கார்பரேஷன்ல ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாய் பிரியர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ இந்த வீடியோ நாய்க்கு சப்போர்ட்டோ இல்ல ரேபிஸ்ல இருந்து கடிக்கிறவங்களுக்கான சப்போர்ட்டோ கிடையாது. பொதுவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களை இந்த ரேபிஸ் நோயில இருந்து காப்பாத்திக்கணும்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர வாயில்லா ஜீவன்களை அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற கமெண்ட்டை தவிர்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுக்கான நோக்கம்.